வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நோட்டிபிகேஷன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச மேட்சான இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து வியாழக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறதுனால ஒரு 2 மணிக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் பிச்சை பத்தியான ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஃபைனலா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் சொல்லி நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் மூலமா மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு முக்கியமான சீரீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சேனல்லையுமே அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சேனல்லையும் அப்படிதான் பண்றாங்க. ஸோ பிரைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த முக்கியமான நேரத்துல. அதனால தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற நீங்க வந்து என்ன தப்பா நினைப்பீங்க, என்னடா இவன் வீடியோல ஃப்ரீன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட காசு கேட்கறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, ஒன்லி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நீங்க லிங்க் மூலமா மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஃபேண்டசி அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கேப்டன் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு வைஸ் கேப்டன் போட கொடுக்கணும் இல்லை, ஒரு டீம் கிரியேட் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சரியா போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வின் பண்ண முடியும். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த டியோ ஆப்ஷன், ஒன் பிளேயர் ஃபேண்டசி டியோல வந்து இந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. 5 பிளேயர் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, பிலிப்ஸ், ஃபர்கஸ் அகமட், பாபர் அசாம், ரிஸ்வானு, கான்வே, இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்ல ரவீந்திரா, மிச்சல், ஃபர்கஸ் அகமட், பாபர் அசாம், ரிஸ்வான் பவுலிங் ஸ்லாட் கூட கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு இதே மாதிரி 3 ஸ்லாட் கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு எது தோணுதோ அதை கூட நீங்க பிளே பண்ணிக்கலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 5 பிளேயர் கொடுத்துருக்காங்களா, இந்த இதுல லீடர் போர்டு அப்படிங்கிறதுல உங்க ஆப்போனன்ட் யார ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படிங்கறத கூட நீங்க பார்க்க முடியும். நீங்க வந்து ஃபேண்டசில வந்து ஒன்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து நம்ம ஆப்போனன்ட் டீமை பார்க்க முடியும். ஆனா இதுல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை நீங்க உங்க ஆப்போனன்ட் வந்து ரிஸ்வானை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பிலிப்ஸ், ஃபர்கஸ் அகமட், பாபர் அசாம், கான்வே, இந்த 4 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் ரிஸ்வானை விட பாயிண்ட் அதிகமா வாங்கி கொடுப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். இல்ல முதல்ல போயிட்டு நீங்க வந்துட்டு இல்ல எனக்கு இன்னைக்கு பாபர் அசாம் தான் வேணும்னு நினைச்சு பாபர் அசாம் வச்சு கூட நீங்க முதல்ல ஜாயின் பண்ணலாம். அதனால இந்த ஆப்ஷன் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க குபேரால ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப்பா உங்களுக்கு இருக்கும். அடுத்ததா நம்மளுடைய சேம் கிவ் அவே கொடுக்குறோம் இன்னைக்கும் இந்தியா மேட்ச் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்தியா மேட்ச்லயும் இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இந்தியா தான். பட் அதுல மேன் ஆஃப் த மேட்ச் வந்து யார் வாங்குவா, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறத சரியா சொல்லணும். ஸோ நிறைய எப்படியும் ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டமா 3 கொஸ்டின்லாம் கேட்டோம் அப்படின்னா யாராலையும் சரியா பண்ண முடியல. அதனாலதான் இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின் தான். இன்னைக்கு யார் வின் பண்ணுவா, யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவா அப்படிங்கிறத வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் வந்து பதிவிடுங்க. 24 மணி நேரத்துல உங்களுக்கான பிரைஸ் வந்து கொடுத்துருவோம். அண்ட் பிச் ரிப்போர்ட், நம்ம இந்தியா வந்து எப்பவுமே தனி காட்டு ராஜா தான். ஸோ நம்ம வந்து பாகிஸ்தான்ல உள்ள ஸ்டேடியம்ல, துபாயில உள்ள ஸ்டேடியம்ல தான் ஆடுறோம். பட் இந்த பிச்சு வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் பரிச்சயமான பிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஆடி இருக்காங்க இந்த பிச்லலாம். ஸோ துபாய் பிச்சை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு இனிஷியல் அட்டாக்கு வந்து கொஞ்சம் நல்லா சம் மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட், இனிஷியல்னா ஒரு 1வது ஓவர்ல இருந்து ஒரு 6, இல்ல 1வது ஓவர்ல இருந்து ஒரு 8வது ஓவர் வரைக்குமே நல்ல ஒரு இனிஷியல் வந்து அட்டாக் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஸ்பின்னருக்கு எப்போ அட்டாக் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஓவர், அதாவது மேட்சோட மிடில் ஒரு 20 to 40 இந்த கேட்டகரி வரும்போது ஸ்பின்னர்ஸோட, அதாவது பிச் வந்து நல்லா ஸ்லோவா இருந்தது அப்படின்னா ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் அந்த இடத்துல டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கடைசியா டியூ ஃபேக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூ ஃபேக்டர் இப்ப கிரிக்கெட்ல ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது. இப்ப இந்த WPL எல்லாம் பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்றாங்க, பவுல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க, கன்ஃபார்ம் வின். நான் சொன்ன போலதான் 5 மேட்ச் ஆடி இருக்காங்க இந்த சீசன்ல, 5மே செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க, 5மே டாஸ் வின் பண்ண கேப்டன் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின்னா அதை வின். அதே போல இதுலயும் சொல்லியிருக்காங்க. ஸோ டியூ ஃபேக்டர் ரொம்ப ஒரு பெரிய இதா இருக்கும் நைட் மேட்ச்ல. ஆனா ஏன்னா இது வந்து ஓடிஐ அப்படிங்கிறதுனால ஒரு செஷன் வந்து பகல்ல நடக்கும், ஒரு செஷன் தான் வந்து
நைட்ல நடக்கும். அதனால அதுல கொஞ்சம் செகண்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே போலதான் அதோடைய ரெக்கார்டும் சொல்லுது. இங்க பாருங்க, டோட்டலா இது வரைக்கும் 33 மேட்ச் வந்து நமக்கு நடத்திருக்காங்க ஓடி இன்டர்நேஷனல் இதுல. அதுல 12 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 20 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. 0ல இருந்து 200க்குள்ள 20, 200 to 249க்குள்ள 24 இன்னிங்ஸ், 250 to 299க்குள்ள 16 இன்னிங்ஸ், 300 பிளஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் அடிச்சிருக்காங்க. 6 தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 6 இன்னிங்ஸ். ஹை ஸ்கோர் இங்கிலாந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க, லோ ஸ்கோர் ஹாங்காங். ஆவரேஜான ஸ்கோர் வந்து 230 to 250க்கு உள்ளதான் எதிர்பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிளேயர்ஸோட ஸ்டாட் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் எப்படி ஆடி இருக்காங்க, ரீசெண்டான ஃபார்ம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க வந்து பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்ட் எப்படி ஆடி இருக்காங்க, இந்த துபாய் பிட்ச்ல எப்படி ஆடி இருக்காங்கிற ஸ்டாட்ஸை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பவுலர்ஸ் ஸ்டாட் பார்த்துட்டு கடைசியா நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ரோஹித் சர்மா ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா நடந்த ஒரு 5 மேட்சஸ்ல எப்படி ஆடி இருக்காரு அப்படின்னா, ஒரு 3 மேட்ச் கிட்ட நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுதான் ஹிட் ஆர் மிஸ்டைப். அடிச்சா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா பெருசா ஸ்கோர் பண்ணல. இந்த வெனியூலையும் ஒரு சூப்பரான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 74 அப்படிங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு சூப்பரான ஆவரேஜ். அதே போல பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாவும் 17 மேட்ச்ல 786 ரன் ஸ்கோர் பண்ணி 56 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. எதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெனியூல சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஹெட் டு ஹெட் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சுப்மன் கில் ரீசெண்டா பயங்கர ஃபார்ம்ல ஆனாரு. நம்ம இங்கிலாந்து கூட வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஆனாரு. இந்த வெனியூல அவர் பெருசா ஆடல. அண்ட் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாவும் சூப்பரா ஆடி இருக்காரு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம்ல இருக்காரு. பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாவும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. விராட் கோலி ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே புவரா இருக்கு. லாஸ்ட் 5 மேட்ச்ல அவர் ஒரே ஒரு மேட்ச், அந்த 3வது ஓடிஐல மட்டும்தான் ஒரு 50 ஸ்கோர் பண்ணாரு. மீதி எல்லாமே ஒரு 25க்கு உள்ளதான் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்ட்ல கொஞ்சம் ஃபார்ம் கம்மியா இருக்காரு. இந்த வெனியூல ஒரு ஸ்டாட்ஸ் கிடைக்கல. அடுத்து ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காரு, 75 வச்சிருக்காரு. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் 3 மேட்சா இங்கிலாந்து சீரீஸ்ல ஒரு பெஸ்ட் பிளேயரா நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெனியூல அவர் ஆடல. அண்ட் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா ஆவரேஜ் வந்து கம்மியா தான் இருக்கு, ஒரு 30. ஆனா ஓரளவுக்கு டீசென்டான ஆவரேஜ் தான். ஒரு 32ங்கிறது ஓகேவான ஆவரேஜ் தான். பட் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலியை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்கிறாரு. KL ராகுல் ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மேட்ச் வந்து 30+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மீதி நிறைய மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகி போயிருக்கிறாரு. இந்த வெனியூல சூப்பரா ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்லயும் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாவும் 6 மேட்ச்ல 225 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு இதுல இருக்கிறாரு. இந்த வெனியூலயும் சரி, பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாவும் சரி, ரீசெண்ட் ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் இடிக்குது. ஹர்திக் பாண்டியா பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா அவருடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாருங்க, லாஸ்ட் 4 மேட்சா பாருங்க, 17, 10, 9 ஆடவே இல்லை. ஸோ பேட்டிங் அப்படிங்கிறது ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓடியில இப்ப ரீசெண்டா பெருசா வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கல. பட் பவுலிங்ல நல்லாவே விக்கெட் எடுக்காரு. 2 விக்கெட், 1 விக்கெட் அப்படின்னு சொல்லி நல்லாவே எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. பட் பேட்டிங்ல பெருசா இல்ல. இந்த வெனியூல 1 மேட்ச் ஆடி 0 விக்கெட், ஹெட் டு ஹெட்ல 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பவுலர்ஸ், இந்தியாவோட பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அக்சர் படேல் ரீசெண்டா செம ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் பேட்டிங்கும் சூப்பரா ஒரு ஆடி இருக்காரு. இந்த வெனியூல அவர் பெருசா ஆடல. அடுத்து ஹெட் டு ஹெட்ல பாத்தீங்கன்னா 7 மேட்ச்ல 137 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அண்ட் ரீசெண்டா நம்மளுடைய ஜடேஜா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. பாருங்க, 3 விக்கெட், 3 விக்கெட், 2 விக்கெட்னு சொல்லி நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. இந்த வெனியூலையும் 3 மேட்ச்ல 48 ரன் பிளஸ் 3 விக்கெட். பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டாவும் 13 மேட்ச்ல 14 விக்கெட் பிளஸ் 108 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. முகமது ஷமி ரீசெண்டா ரொம்ப ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் விக்கெட் டேக்கிங் போலரா இருக்காரு. மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்காரு. இந்த வெனியூல ஆடல. அண்ட் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா 4 மேட்ச்ல 9 விக்கெட். அண்ட் குல்தீப் யாதவ் ரீசெண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த வெனியூல 6 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா 4க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. சிங் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு பாருங்க. ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேட்ச் எடுத்து கொடுத்து ஒரு மேட்ச் எடுத்து கொடுக்காம போறது கூட வேஸ்ட். கன்சிஸ்டன்சினா அது சிங் தான். வெனியூலயும் ஆடல, ஹெட் டு ஹெட்லயும் ஆடல. ஸோ இப்போ வந்து இந்தியா பிளேயர்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் பங்களாதேஷ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்க்கலாம்.
ஸோ பங்களாதேஷ் பிளேயர்ஸோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் இந்த வெனியூல எப்படி ஆடி இருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்மளுடைய தான்வின் ஹசன் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் கிட்ட நல்லாவே ஆடி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா இந்த வெனியூல பெருசா ஆடல. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ். 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சௌமியா சகர் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35, 24, 73 ஓகேவா ஆடி இருக்கிறாரு. அண்ட் இந்த வெனியூல ஒரு மேட்ச்ல 33 ரன் ஸ்கோர் பண்ணி 33 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 7 மேட்ச்ல 223 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் நம்மளுடைய அந்த டீமோட கேப்டன் சாண்டோ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மேட்ச் வந்து பயங்கரமா ஆடி இருக்காரு. ஒரு மேட்ச் மட்டும் தான் கொஞ்சம் இதா இல்ல. அண்ட் வெனியூல பெருசா அவர் விளையாடல. அண்ட் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ரொம்ப கேவலமா இருக்கு. 4 மேட்ச்ல 36, 9 தான் ஆவரேஜ். ஸோ இதுதான் ஒரு பிளேயர் ஃபார்ம்ல வேணா இருக்கலாம், பட் அந்த ஆப்போனன்ட் டீம் கிட்ட எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மெகடி ஹசன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரீசெண்டா பேட்டிங்ல பாருங்க மாஸ் காட்டிட்டு இருக்காரு. பவுலிங்கை விட பேட்டிங்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. 2 டவுன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெனியூலையும் பாருங்க 2 மேட்ச்ல 47 ரன் பிளஸ் 2 விக்கெட். இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா 7 மேட்ச்ல 231 ரன் பிளஸ் 7 விக்கெட். மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் பிளஸ் 250 ரன் அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கிறாரு. ஸோ நல்ல பிளேயரா இருக்காரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. ரஹீம் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டா இருக்கு. இந்த வெனியூலையும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா. மஹமதுல்லா ரீசன்ட் ஃபார்ம் பாருங்க பயங்கரமா இருக்கு. எல்லா மேட்சும் 98, 50, 62, 84. இந்த வெனியூல 2 மேட்ச் ஆடி 5 ரன் பிளஸ் 1 விக்கெட். இந்த வெனியூல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காரு. ஒரு 17 மேட்ச்ல 476 ரன் ஸ்கோர் பண்ணி 3 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அடுத்து எல்லாமே நம்ம வந்து பவுலிங் ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். ஜாக்கர் அலி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருப்பாரு. ரீசன்ட் ஃபார்ம் ஓகேவா இருக்கு. வெனியூ அண்ட் ஹெட் டு ஹெட்ல வந்து அவர் ஆடல. அடுத்து ரிஷாட் பஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். ஏதாச்சும் ஒரு இதுல நமக்கு வந்து பேட்டிங் பிளஸ்ல பவுலிங் ஏதாவது பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. வெனியூ அண்ட் ஹெட் டு ஹெட்ல ஆடல. அண்ட் நம்மளுடைய நிரா ஹசன் அவரை ராணா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு யங் டேலண்டட் பிளேயர். நிறைய பேர் அந்த இடத்துல அவர் ஆடுவாரா இல்லையானே டவுட் பண்றாங்க. பட் அவர் தான் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து முஸ்தபிசூர் ரஹ்மான் சொல்லவே வேணாம். இந்த வெனியூலயும் 2 மேட்ச்ல 4 விக்கெட். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பால்ல கொஞ்சம் இந்தியா பிளேயர்ஸ் ஆடுறது கஷ்டமா இருக்கும். ரோஹித் சர்மா மாதிரியான பிளேயர்ஸ்லாம். ஸோ 12 மேட்ச்ல 25 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததா தஸ்கின் அகமடும் நல்ல ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்காரு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா 7 மேட்ச்ல 14 விக்கெட்ஸ். வந்து 2 பவுலர்ஸ் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார்ம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் உங்களுக்கு. யார் யார் பால்ல அவுட் ஆயிருக்காங்க எத்தனை வாட்டி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன முஸ்தபிசூர் ரஹ்மான் பால்ல ரொம்ப வீக்கா ஆடுவார். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பால்ல ஃபேஸ் பண்ண கஷ்டம். முஸ்தபிசூர் ரஹ்மான் தான் அங்க இனிஷியலா அட்டாக் பண்ண போறாரு. மேபி அது ஒர்க் அவுட் ஆகலாம். அண்ட் தஸ்கின் அகமட் ஒரு வாட்டியும் சஹிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டியும் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதே போல சுக்மன் கில்ல மெகடி ஹசன் வந்து ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. விராட் கோலியா முஸ்தபிசூர் ரஹ்மான் 2 டைமும், தஸ்கின் அகமட் வந்து ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காங்க. மெகடி ஹசன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 2 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அதனாலதான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து பெருசா ஆவரேஜ் இல்ல மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. KL ராகுலையும் மெகடி ஹசன் ஒரு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியாவை முஸ்தபிசூர் ரஹ்மான் அண்ட் தஸ்கின் அகமட். ஸோ பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் தான். முஸ்தபிசூர் ரஹ்மான், தஸ்கின் அகமட், மெகடி ஹசன். இந்த 3 பேரை கொஞ்சம் ஜாக்கிரதையா டீம்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வந்து எப்படி விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் புது பிளேயர்ஸ். அதனால பெருசா இது இருக்காது அவங்களுக்கு. குல்தீப் யாதவ் பால்ல ஹசன் ஒரு டைம் அவுட் ஆயிருக்காரு. சௌமியா சக்கரை ஷமி ஒரு டைமும், ஹர்திக் பாண்டியா ஒரு டைமும் அவுட் ஆகியிருக்காங்க. ஷாண்டோவை ஷமி ஒரு டைமும், ஜடேஜா ஒரு டைம் அவுட் ஆகியிருக்காங்க. மெகடி ஹசனை அக்சர் பட்டேல் ஒரு டைம் அவுட் ஆகியிருக்காரு. முஸ்தபிசூர் ரஹீமை அக்சர் பட்டேல், ஷமி, ஜடேஜா எல்லாரும் ஆளுக்கு ஒரு டைம் அவுட் ஆகியிருக்காங்க. மஹமதுல்லாவை குல்தீப் யாதவ், ஷமி, ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா எல்லாரும் ஆளுக்கு ஒரு டைம் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பேலன்ஸ்டா வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாங்க இந்தியா பவுலர்ஸ். ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், நம்ம சேனல் சார்பா கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கிவ்அவேல வீடியோவை லைக் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச்ல யாரு வின் பண்ணுவா, இந்தியாவா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லுங்க முதல் கொஸ்டினா. 2வதா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து யார் வாங்குவா அப்படிங்கிறத கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பிளேயர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்க, எப்படிலாம் ஆடி இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நீங்க கண்டிப்பா ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ்லாம் எதிர்பார்க்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. பிளஸ் பேட்டிங்கும் ஒரு கணிசமான வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய வாட்டி அக்சர் படேல இங்கிலாந்து ODI சீரீஸ்ல
இந்த இடத்துல வந்து இறக்குனாங்க. பட் இது சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் முதல் மேட்ச் அப்படி இறக்குறாங்களா நம்ம ஒருக்கா பார்த்துக்கணும். ஏன்னா ஒருவேளை அது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இங்கிலாந்து சீரீஸ்ல இறக்கி இருக்கலாம், பட் இங்க எப்படி இறக்குறாங்க நமக்கு சொல்ல முடியாது. ஸோ ஹர்திக் பாண்டியா தான் இந்தியாவோட 6th பவுலிங் ஆப்ஷன், அது தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு. இந்தியாவோட இனிஷியல பவுல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது ஷமியும் சிங்கும் தான் வந்து இனிஷியலா பவுல் பண்ணுவாங்க. 1வது ஓவர்ல இருந்து ஒரு 8வது ஓவர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். அந்த டைம்ல விக்கெட் வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ஃபைனலா லாஸ்ட் ஒரு 40வது ஓவர்ல இருந்து 50வது ஓவர் வரைக்கும் யார் அட்டாக் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ஷமி, சிங், இந்த 3 பேரோட அட்டாக் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட இனிஷியல் பிளஸ் டெப்த் இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து அக்சர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் யாதவ். இவங்களுடைய அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 10வது ஓவர் முடிஞ்சதுல இருந்து இந்த 30வது 40வது ஓவர் வரைக்குள்ள இருக்கிறதுல இவங்களுடைய அட்டாக் வந்து மாறி மாறி இருக்கும். வித் ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னர் கூட இருக்கும், டப்புனு ஹர்திக் பாண்டியா கூட இருக்கும். அதனால பவுலிங் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல விக்கெட் வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் சிங்கு கிட்ட இருந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து நல்ல பவுலிங் ஆப்ஷன் இனிஷியல் பிளஸ் டெப்த்ல அட்டாக் பண்றதுனால 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஷமி கிட்ட இருந்து நான் மினிமம் 1 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். குல்தீப் யாதவ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், இந்த நல்லா ஆடி இருக்கிறாரு பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா. ஸோ 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். ஜடேஜா நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு, அதனால அவர்கிட்டயும் வந்து நான் 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கிறேன். அக்சர் படேல் கிட்ட இருந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அக்சர் படேல் தான் இந்தியாவில வந்து ஓவர் வந்து ரொம்ப கம்மியா பவுல் பண்ணுவார். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சிங் வந்து குறைஞ்சது 10 ஓவர், அடுத்து ஷமி வந்து ஒரு 10 ஓவர், அடுத்து குல்தீப் யாதவ் 10 ஓவர், ஜடேஜா ஒரு 8 ஓவர்னு வச்சுக்கோங்க, அடுத்து ஹர்திக் பாண்டியா ஒரு 8 ஓவர்னா மீதி இருக்கக்கூடிய ஓவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து ஒரு 6 ஓவர் வரைக்கும் தான் அக்சர் படேல் பவுல் பண்ணுவார். அதனால 1 விக்கெட் தான் அவருக்கு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே போல ஹர்திக் பாண்டியாவுக்கும் 1 விக்கெட் வந்து கேரண்டி. ஸோ 1 3 விக்கெட் ஆச்சு, 4 5 6 7 8 ஒரு 9 விக்கெட். ஏன்னா கண்டிப்பா இந்தியா வந்து குறிப்பா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா பவுலர்ஸுக்கு வந்து கொஞ்சம் நல்லா டாமினேட் பண்ற மாதிரி டீம் செட் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா 10 விக்கெட் எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் வந்து 90% வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இனிஷியல் ஆடுறாங்க. ரோஹித் சர்மா ஒன்னு அடிச்சா 100 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல டக் அவுட்ல போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முஸ்டபிசுர் ரஹ்மான், டஸ்கின் அகமட் 2 பேரை ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா கிட்ட இருந்து நீங்க ரன்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா எதிர்பார்க்கலாமான்னு தோணுது. பட் சுப்மன் கில் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஒரு 30 to ஒரு 50 ரன் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். விராட் கோலியும் ரீசெண்டா ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு, பட் இருந்தாலும் ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து நீங்க ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். KL ராகுலோடைய பொசிஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அக்சர் படேல் இடத்துல இருக்கா இல்ல இங்க இருக்கான்னு பார்க்கணும். இங்க இருந்ததுன்னா உண்மையிலே நல்ல ஒரு இதா இருக்கும், ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்துருவாரு. ஸோ பேட்டிங்னு பாத்தீங்கன்னா இந்த 5 பேர்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தணும். சுப்மன் கில்லுக்கு கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஸ்ரேயஸ் ஐயருக்கு, அதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து விராட் கோலிக்கு வந்து போகலாம். ரோஹித் சர்மா மேல எனக்கு பெருசா, ஏன்னா அடிச்சா 100 அடிச்சிருவாரு 80 90, ஆனா கொஞ்சம் ஃபேஸ் பண்றது கஷ்டப்படுவாருன்னு எனக்கு தோணுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் டீம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஒரு டீசென்டான டீம் தான். பெருசாலாம் அவங்க லாஸ்ட் நடந்த 5 ODI கேம்ல அவங்க வந்து ஒன்னு தான் வின் பண்ணியிருக்காங்க, மீதி 4 தோக்க தான் செஞ்சிருக்காங்க. இந்தியா கூட எல்லாம் வின் பண்றதுங்கிறது கஷ்டம். ஆனாலும் அவங்களுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்ட். இந்த வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபியை நாங்க தான் அடிப்போம் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு இல்லை, அதான் நாம இன்னமும் இந்த வீடியோ எடுத்துட்டு நடக்கும். ஸோ இங்க பாருங்க பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் தான் யூஸ் பண்றாங்க. முஸ்டபிசுர் ரஹ்மான் 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு, அடுத்து ராணா 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, டஸ்கின் அகமட் அவருடைய 10 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ரிஷாட் பசேன் பொறுத்த வரைக்கும் 10 ஓவர் நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது, ஏன்னா மெகடிகேஷன் வந்து அவருடைய 10 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 ஓவரை பவுல் பண்றது கொஷன் பவுல் பண்ணலாம், இல்ல அப்படின்னா சௌமியா ஷாக்கர் கூட வந்து மேபி ஒரு 2 ஓவர் வரைக்கும் எடுக்கலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல அவர் எடுத்தாரு, இல்லையா மஹமதுல்லா கூட ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறையாம இவர் வந்து 6ல இருந்து 7 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
அதே போல இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றது, குறிப்பா இனிஷியல்ல தஸ்கின் அகமடும் முஸ்தபிசூர் ரகுமானும் தான் அந்த டீமோட இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. 1 to 8 இல்ல 1 to 10 ஓவர் வரைக்கும் இவங்க 2 பேரோட ஸ்பெல்லு தான் மாத்தி மாத்தி இருக்கும். அதே இது டெத்ல யார் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராணாங்கிற சின்ன பையன் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பிளஸ் டெத்து, அதுல குறிப்பா டெத்ல வந்து இந்த 3 பேரும் பண்ணுவாங்க. இனிஷியல்ல அகமடும் ரகுமானும் வந்து இனிஷியல்ல வந்து அட்டாக் பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய இடைப்பட்ட இதுல வந்து மெகடி கசனும் ரெசார்ட் கொஷிங்கிற ஸ்பின்னர்ஸோட அட்டாக், 2 பேருமே ஸ்பின்னர், பட் இவரு தான் மெயின் ஸ்பின்னர், பட் 2 டவுனும் வர்றாரு, நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து நமக்கு இருப்பாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னா இதுதான். ஸோ பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆங்கின் கசன், சௌமியா சகர், ஷாண்டோ, மெகடி கசன் இருக்கிறாரு, முஸ்தபிசூர் ரஹீம், மஹமதுல்லா, ஜாகர் அலி. ஸோ நீங்க பாத்தீங்க ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷாண்டோ நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு, ஆனா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா வீக்கா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மஹமதுல்லா சம ஃபார்ம்ல இருக்காரு ரீசெண்டா, ஆனா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவும் நல்லா ஆடி இருக்கிறாரு, இந்த பிச்சிலும் நல்லா ஆடி இருக்கிறாருன்னு சொல்லலாம். சௌமியா சகர் பவுலிங் பேக்கப் இருக்குது, பட் பெருசா பவுலிங் பண்ணல, இருந்தாலும் ஒரு பவுலிங் பேக்கப் இருக்கிறதால கொடுக்கலாம். ஜாக்கர் அலி கூட ஒரு நல்ல ஆப்ஷனா எனக்கு பாக்குறதுக்கு தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷாண்டோ, மஹமதுல்லா, ஜாக்கர் அலி கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம்னு எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க யாருக்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படின்னா நான் நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஸ்ட் பண்றேன். ஸோ சுப்மன் கில்லுக்கு வந்து நீங்க நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். ஹர்திக் பாண்டியா, ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணுல பாயிண்ட் எடுத்து கொடுத்தா கூட ஓகே, நமக்கு ஒண்ணு பேட்டிங் இல்லைன்னா பவுலிங் ஏதாவது ஒண்ணுல வந்தா கூட நமக்கு ஓகேவா தானே இருக்கும், அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து ஜடேஜாக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். இங்கிலாந்து ஓடியில சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு, இந்த பிச்சிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கடைசியா சிங், இந்தியாவோட இனிஷியல் பிளஸ் டெத்து. ஸோ இந்தியால கில்லு, ஹர்திக் பாண்டியா, சிங், ஜடேஜாக்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். அதே போல பங்களாதேஷ்லயும் நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நமக்கு இருக்கு. ஃபுல்லா இந்தியா டீமை டாமினேட் பண்ணியே போட்டுறாதீங்க, ஏன்னா மெகடி கசனுக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. அதே போல முஸ்தபிசூர் ரகுமானுக்கு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. தஸ்கின் அகமதுக்கும் பெஸ்ட் விசி ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 பேரையுமே நீங்க பங்களாதேஷ் சைட்ல இருந்து கொஞ்சம் மைண்ட்ல எடுத்து பார்க்கலாம். கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம், ஸ்மால் லீக் விளையாடுறவங்க இந்த டீமை ஜஸ்ட் ஒரு இதா எடுத்துட்டு ட்ரை பண்ணலாம். ரஹீம், விராட் கோலி, சுப்மன் கில்லி, ஸ்ரேயஸ் ஐயர், மெகடி கசன், ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஷமி, தஸ்கின் அகமது, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், சிங். நான் முஸ்தபிசூர் ரஹ்மானை டிராப் பண்ணியிருக்கேன், பட் யாருக்கு பதிலாக எனக்கு எடுக்கிறதுன்னு தெரியல. பட் ஃபைனல் டீம் போது நான் கண்டிப்பா முஸ்தபிசூர் ரஹ்மானை எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான அந்த டீமை செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு கூட இது பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம அதே போல நான் முக்கியமா ஹர்திக் பாண்டியாவை டிராப் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன்னா அவரை பெருசா இந்த பங்களாதேஷ் டீமுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்களோ, மத்த இப்போ மீதி இருக்கக்கூடிய சிங், சாமி, அக்சர் பட்டேல், ஜடேஜா இவங்களே போட்டு விக்கெட் எடுத்துவாங்க, டாப்ல மேட்சை பினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வேஸ்டா போயிடுவாரு. அந்த காரணத்தினால நான் எடுக்காம இருக்கலாமான்னு நினைக்கிறேன். பட் ஃபைனல் டீமை வந்து நம்ம கொஞ்சம் கவனத்துல கொண்டு பார்க்கலாம். பட் சேஃபான பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியா. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ தெளிவா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தாச்சு, பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்டா ஹெட் டு ஹெட் பார்த்தாச்சு, இந்த வெனியூ ஸ்டாட்ஸ் பார்த்தாச்சு, பவுலர்ஸோட பேட்டில் பார்த்தாச்சு, ப்ரெடிக்ஷனும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மேல மேல கொண்டு போக உதவி பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.